வணக்கம் மேம். வணக்கம். மேம், நம்மளோட வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டெய்லியும் பேசிஸில் வரும். நம்ம வந்து அப்பப்போ வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவோம். அதுலேருந்து செலக்டிவ் கொஸ்டின்ஸாக இப்போ நம்ம கேட்க போகிறோம் மேம். அதில் எல்லாரும் ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின்ஸ், இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கப்பிள்ஸ் ஒரு ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறாங்க, ஆனால் கன்சீவ் ஆகலை. அப்போ எந்த டைம் கரெக்டாக டாக்டரை அணுகணும்? கல்யாணம் ஆகி 1 இயர் வந்து அவங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க. 1 இயர்க்கு அப்புறமும் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். இப்போ இதுவே அந்த பெண்களோட வயது வந்து 30 தாண்டுது, 35 தாண்டுதுன்னா அவங்க 1 இயர் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 6 மந்த்ஸ் பீரியட்லேயே அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, பீரியட்ஸில் இர்ரெகுலாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பயும் அவங்க 1 இயர் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்களோட இஷ்யூஸை அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை கிளியர் பண்ணிவிட்டு அவங்க ட்ரை பண்ணலாம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமாவே எல்லா பெண்களுமே அவங்க இருக்கிற வெயிட்டை விட ரொம்ப அதிகமாக வெயிட் போட்டுறாங்க மேம். அந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகிறனால வெயிட் வந்து குழந்தை பெற்ற பாதிக்குமா மேம்? போஸ்ட் மேரேஜ் வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்க ஹெல்த்தில் வந்து அக்கறை செலுத்துறதில்ல. நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆகும்போது இனிஷியல் 2-3 மந்த்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளம் ஏற்படுறதில்ல. பட் ஒரு 5% வெயிட் கெயின் கூட அவங்களோட பீரியட்ஸில் ப்ராப்ளம் ஏற்படுத்தலாம். ஸோ பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வருது அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஓவுலேஷன் வந்து டிலே ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அது வந்து அவங்களோட ப்ரெக்னென்சி சான்சஸை குறைக்கும். ஓகே மேம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து எல்லா கப்பிள்ஸுமே, ஐடி கப்பிள்ஸ் இல்லை, எல்லா கப்பிள்ஸுமே நைட் ஷிஃப்ட்டு இது எல்லாமே இருக்குது மேம். இன்னொன்று வந்து தூக்கமே லேட் நைட்டில் தூங்குறது, காலைல லேட் மார்னிங் எந்திரிக்கிறது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ளஸ் நம்ம அந்த ஸ்லீப் வந்து நம்ம குழந்தை பிளானை வந்து தள்ளி போடுமா மேம்? இப்போ வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம அதை வந்து ஒரு சின்ன விஷயமா கருதுகிறோம். ஆனால் அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது குழந்தையின்மையில். இப்போது பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த நைட்டு வந்து முழிக்கிறதுனால அவங்களுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படுது. இது எக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஹார்மோன். ஸோ இந்த மெலட்டோனின் பாதிக்கப்படுறதுனால, உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் மாறுறதுனால எக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்கோட குவாலிட்டி குறையிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவுமே மென் பார்த்திங்கன்னா அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அவங்களோட செக்ஸ் ட்ரைவ்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் வந்து ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம இந்தியன் சைட்லேயே கல்யாணம் ஆகி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆரம்பித்தோடனே வீட்டு பெரியவங்கலேருந்து எல்லாருமே குழந்தை இல்லையா, விசேஷம் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க மேம். ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறிடும்ல மேம். அந்த ஸ்ட்ரெஸ்னால ப்ரெக்னென்சி பிளானில் டிலே வருமா மேம்? கண்டிப்பாக வரும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். போத் மென் அண்ட் விமென் 2 பேருக்குமே. இப்போ மென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும்போது அவங்களோட செக்ஷுவல் ட்ரைவ் வந்து ரொம்பவே குறையும். ஸோ அதனால அவங்களோட கவுண்டிங்லேயும் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். டெஸ்டோஸ்டரான் லெவல்ஸும் குறையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பெண்கள்னு எடுத்துட்டிங்களா அவங்களோட ஹார்மோன்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அகெயின் வந்து பீரியட்ஸை டிலே பண்ணும், ப்ரெக்னென்சி சான்சஸை கண்டிப்பாக குறைக்கும். கண்டிப்பாக வந்து இப்போ 4 பேர் கேட்கும்போது அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட மென்டல் வெல்பீயிங்கை அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு வரணும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்காது. ஸோ திருப்பி அதுக்கப்புறம் டாக்டரை, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து அது ப்ரெக்னென்சியை தான் டிலே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காமன் டவுட்ஸ் மேம். இப்போ நம்ம ஓபிக்கே வராங்க பேஷண்ட்ஸ்னால், இப்போ நம்ம எப்போ பீரியட்ஸ் டேட் அப்படின்னா டக்குன்னு ஆப்பை எடுத்து செக் பண்ணுறாங்க. ஓவுலேஷன் கேல்குலேட்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல மேம். நம்மளே அந்த கேல்குலேட்டர்லாம் போகாமல் ஈஸியாக நம்மளோட ஓவுலேஷன் டே எப்படி மேம் கேல்குலேட் பண்ணிக்கலாம்? இப்போ ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குன்னா ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ நம்மளுக்கு 28 டேஸ் சைக்கிள் இருக்குன்னா அதுலேருந்து 14 மைனஸ் பண்ணணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து 14 நாள் முன்னாடி ஓவுலேஷன் நடந்திருக்கும். இதுவே 30 டேஸ் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் 16th டே ஓவுலேஷன் நடந்திருக்கும். இப்போ ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தால் ஓவுலேஷனை கால்குலேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி
சில சிம்டம்ஸும் இருக்குது. இப்போது சர்விக்கல் மியூக்கஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும், எக் ஒயிட் மோல இருக்கும். இதை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். சில பெண்களுக்கு வந்து அடி வயிற்றில் ஒரு வலி ஏற்படும் அந்த எக் ரப்சர் ஆகிற டயத்தில். சில பேருக்கு ஸ்பாட்டிங் கூட ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் வச்சு நம்ம வந்து ஓவுலேஷன் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இதுவே இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ ஒரு 3 to 4 months வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வருதுன்னு சொன்னால் இந்த எல்லா டேட்ஸையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் போட்டு அதிலிருந்து 14 மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் தான் உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஓவுலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆப் இருக்குது, ஓவுலேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. அதே மாதிரி நிறைய கிட்டும் இருக்குது. இப்போ ப்ரெக்னென்சி கிட் மாதிரி ஓவுலேஷன் கிட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூரினை வந்து அதில் வந்து நம்ம போட்டோம்னு சொன்னால் அதில் 2 லைன் வந்துச்சுன்னா ஓவுலேஷன் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் காமன் டவுட் இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு மேம், பிசிஓ நீர்க்கட்டி இருந்தால் அவங்களால நார்மலாக கன்சீவ் ஆக முடியுமா? அது பிஃபோர் மேரேஜ்லேயும் இருக்குது, ஆஃப்டர் மேரேஜ்லேயும் இருக்குது. ஸ்கேனுனாலே பிசிஓன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் மேம். இப்போது ஸ்கேனில் மட்டும் நம்மளுக்கு பிசிஓ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம வந்து இது நீர்க்கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும், அவங்களோட பிஎம்ஐ வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கின் சேஞ்சஸ், ஹேர் சேஞ்சஸ், இப்போ கழுத்தை சுற்றி இந்த கருப்பாக வரும், அன்வான்ட் ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும், அது மாதிரி ஆக்னே ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸும் இருந்து ஸ்கேன்லேயும் உங்களுக்கு வந்து பிசிஓ அப்படின்ற ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் நம்ம நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். இப்போ இதே டீனேஜில் இந்த மாதிரி பிசிஓ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களோட வெயிட்டை தான் அவங்க அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வரணும். நிறைய பேருக்கு அவங்களோட வெயிட்டை குறைக்கும் போதே அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பிசிஓ இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போயும் ஃபஸ்ட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஏன்னா இதில் வெயிட் ரிடக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நீங்கள் வெயிட்டை குறைக்கும் போதே இந்த ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரான் ரேஷியோ அதுதான் இதில் பிரச்சனையே, அது வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து குறைய ஆரம்பித்தாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பிசிஓ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நம்மளால் ஓவுலேஷனை இவங்களில் கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வருதுன்னா ஓவுலேஷனை நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. பட் அதுக்காக ப்ரெக்னென்சி ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிலேட் ஓவுலேஷன் அந்த டயத்தில் அவங்க ஒரு செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தாங்கனாலும் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே மேம். மேம் இப்போது 40 ஏஜுக்கு அப்புறம் கப்புள்ஸ் வராங்க நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஐவிஎஃப் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா மேம்? இப்போ 40 வயசுக்கு மேலே ப்ரெக்னென்சி சான்சஸ் இருக்குது, பட் அதோட விகிதம் அதாவது பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்கோட குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ப்ரெக்னென்ட்டே ஆனாலும் நிறையா வந்து குழந்தையில குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ப்ரெக்னென்சி சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே மேம். மேம் இப்போ ஐயுஐ ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம் மேம், அப்படின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் சிம்பிளாக அது ரெண்டுக்குமான ஒரு கிளாரிஃபை கொடுங்க மேம். இப்போ செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னாலே எல்லாரும் ஐயுஐ ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஐயுஐ அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராசஸ் தான். இப்போ இதில் பெண்களோட ஏஜ் வந்து லெஸ் தென் 30 இருக்கணும். இப்போ அவங்களால குடும்ப வாழ்க்கையில் ப்ராப்பராக இருக்க முடியல, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அப்படிங்கிற போது கவுண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொன்று பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, அவங்க நார்மலாக ஒரு 2-3 இயர்ஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னா ஐயுஐ அவங்களுக்கான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஐயுஐயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இயற்கையாக அந்த பெண்களோட கருமுட்டையை வளர்த்து அதே டயத்தில் அவங்களுக்கு ஓவுலேஷன் ஆகிற சமயத்தில் வந்து ஆண்கள்கிட்ட இருந்து விந்தணுவை கலெக்ட் பண்ணி அதை சுத்தப்படுத்தி ஒரு கெத்தீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அவங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிறோம். இது கம்ப்ளீட்டாக ஒரு ஓபி ப்ரொசீஜர்,
பெயின் இருக்காது, இதுக்கு மயக்க மருந்து தேவையில்லை. ஐயுஐ முடிச்சதுக்கு அப்புறமே அவங்க வீட்டுக்கு போயிடலாம், அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஐயுஐயை வந்து நம்ம செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு நம்ம சொல்றதில்ல. இப்போ ஐவிஎஃப், இக்ஸி இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர். இது யாருக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டியூபும் பிளாக்டாக இருக்குது. இப்போது ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணோட கர்ப்பப்பைக்கு 2 புறமும் டியூப்ஸ் இருக்கும். இந்த டியூப் ரொம்ப முக்கியம் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு. ஏன்னா அந்த டியூப்ல தான் ஒரு கரு உருவாகுது. ஒரு விந்தணுவும் கருமுட்டையும் இணைந்து ஒரு கரு உருவாகிறது இந்த டியூப்ஸில் தான். இப்போ இந்த டியூப்ஸ் பிளாக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் கன்செப்ஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களோட கருமுட்டையை நம்ம வளர்த்து அதை நம்ம எடுத்து லேபில் ஸ்டோர் பண்ணுவோம். அதே சமயத்தில் அவங்களோட ஹஸ்பண்டோட செமனை எடுத்து இந்த கருமுட்டைக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதை தான் நம்ம இக்ஸி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்த ப்ரொசீஜர் பண்ணி நம்ம கருவை ஒரு 3 days இல்லை 5 days வந்து நம்ம லெபார்ட்ரியிலே நம்ம அதை வந்து வளர்ப்போம். அதுக்கு பர்டிகுலர் டெம்பரேச்சர், பிஹெச் இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த கருவை வளர்த்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த யூட்ரஸ் ரெடி ஆகும்போது இந்த கருவை எடுத்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். இதை தான் நம்ம இக்ஸி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே மேம். இப்போது நம்ம இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வராங்க மேம். அவங்க ஃபீமேல்ஸுக்கு ஸ்கேன் பண்ணுறதுல எந்த ஸ்கேன் பெட்டர் மேம்? வெஜைனலா இல்லை அப்டமனா மேம்? இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்டிலிட்டிங்கும் போது நம்ம பார்க்க போகிறது வந்து யூட்ரஸ், ஓவரிஸ். ஸோ இதுக்கு வந்து வெஜினல் ஸ்கேன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப துல்லியமாக யூட்ரஸை நம்மளால் பார்க்க முடியும், எண்டோமெட்ரியல் லைனிங்கை நம்ம அசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 2 பக்கமும் ஓவரீஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேனும் ஒரு பெயின்லெஸ் ஸ்கேன் தான். இதை நம்ம வந்து பீரியட்ஸ் வந்து 2nd day பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக அந்த பெண்ணோட யூட்ரஸ், ஓவரீஸோட நேச்சர் என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். காமன் டவுட் மேம் எல்லாருக்கும், ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் இடையில எவ்வளோ இன்டர்வெல்ல அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம் மேம்? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1.5 to 2 years அது கேப் இருக்கணும். ஏன்னா அந்த பெண் வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து எமோஷ்னலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. முக்கியமாக அவங்களோட ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க ரீகெயின் பண்ணிவிட்டு எமோஷ்னலாகவும் அவங்க வந்து செகண்ட் பேபிக்கு தயாராகிறதுக்கு மினிமம் 1.5 to 2 years வந்து கேப் விடுறது நல்லது. இப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கான ஐடியல் டைம் இல்லை அப்படிங்கிறது எதை சொல்லுவீங்க மேம்? இப்போ ப்ரெக்னென்சிங்கிறது அது அந்த கப்புளோட சாய்ஸ். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலி ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம், எமோஷ்னலி அவங்க வந்து ஒரு பேரண்ட்ஹுட்டுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் பிளான் பண்ணுறாங்க. பட் ஒரு டாக்டராக என்னோட அட்வைஸ் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நான் சொல்லணும்னு சொன்னால் 30 yearsக்குள்ளே பிளான் பண்ணுறது நல்லது. ஏன்னா 30 yearsக்கு அப்புறம் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கருத்தரிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். எல்லா ஆண், பெண் 2 பேருக்குமே இது பொருந்தும். ஒன்லி திங் வந்து ஆண்களுக்கு வந்து ஏஜ் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக அவங்களோட கவுண்டிங்கில் அது பாதிப்பு ஏற்படுத்தும். பட் பெண்கள்ங்கும் போது 40 yearsக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மெனோபாசல் ஏஜ் வர்றதுனால 30 to 40 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி இயர் வந்து அவங்களோட கருத்தரிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ லெஸ் தென் 30 பிளான் பண்ணுறது ஐடியல் டைம். தேங்க்யூ மேம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கும் சரி, நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளோட கப்புள்ஸ் நிறைய கேட்ட கொஸ்டின்ஸுக்கும் சரி, ரொம்ப பொறுமையாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் மேம். இதே மாதிரி மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு நம்மளோட ரத்னா ஹாஸ்பிட்டல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.